வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் ப்ராப்பர்ட்டி டாக் சேனல். நிலம் வாங்கும் உங்கள் கனவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி. இன்றைய முக்கியமான விஷயம், வீட்டு மனை அல்லது நிலம் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை பற்றியது. ஒருமுறை வாங்கப்படும் நிலம் அது சரியாக இல்லை என்றால் முழு வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ளாகிவிடும். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். மனை வாங்கும் போது தவறவிடக்கூடாத 10 முக்கியமான விஷயங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது, அந்த மனைக்கு சட்டப்படி உரிமையா இருக்கிறதா? அந்த நிலம் யாருடையது? அசல் உரிமையாளர் யார்? அந்த நிலம் மீது முன்பே உத்தரவு, வழக்கு, பிணை போன்றவை உள்ளதா? இதற்காக என்சும்பரன்ஸ் சர்டிபிகேட் ஈசி என்று சொல்லப்படும் அது குறைந்தது 30 ஆண்டுகள் வரை சரிபார்க்க வேண்டும். போன 10 ஆண்டு ஈசி போதும் என்று சொல்வார்கள். ஆனால் நம்பாதீர்கள். இரண்டாவது, பட்டா, சிட்டா சரிபார்க்க வேண்டியது அவசியம். உண்மையான உரிமையாளர் இருக்கிறாரா என்பதை நமக்கு உறுதி செய்யும் ஆவணமே பட்டா, சிட்டா என்பது. இது நம்ம பேருக்கு மாறக்கூடியதா என்பதையும் பார்த்துவிட வேண்டும். இல்லையென்றால் வாங்கிய பிறகு நம்ம உரிமையே கேள்விக்குறியாகிவிடும். மூன்றாவது, டிடிசிபி, சிஎம்டிஏ அனுமதி இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மனை டிடிசிபி அப்ரூவ்ட் ஆக உள்ளதா, சிஎம்டிஏ அப்ரூவ்ட் ஆக உள்ளதா என்பதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். மொத்த லேஅவுட்க்கு மட்டும் அப்ரூவல் இருக்கிறதா, அதுல நம்ம பிளாட்டுக்கும் அப்ரூவல் இருக்கிறதா என்பதை தனியாக உறுதி செய்ய வேண்டும். அதாவது, ஒரு லேஅவுட் வீட்டுமனை பிரிவாக இருந்தால் ஒட்டுமொத்த அப்ரூவல் இருந்தால் போதும். தனி நிலமாக இருந்தால் அந்த நிலத்திற்கு தனி அப்ரூவல் இருக்க வேண்டும். அப்ரூவல் இல்லாமல் நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதான் வாங்குவாங்க சார், அப்ரூவல் பிறகு வந்துவிடும், அல்லது ரெஜிஸ்டர் பண்ண அது தேவையில்லை, நான் ரெஜிஸ்டர் பண்ணி தருகிறேன் என்று சொல்ற நபர் அல்லது டெவலப்பரை நம்பி விடாதீர்கள். நான்காவது, நிலம் எவ்வாறு பெற்றது? பூர்வீக நிலமா அல்லது சுயமாக வாங்கியதா? நிலம் ஒருவர் பேரில் இருந்து ஆனால் பட்டா, சிட்டா மனைவி அல்லது வேறு யாரோ பேரில் இருக்கிறது என்றால் ஃபேமிலி டிஸ்பியூட்க்கு வழிவகுக்கும் நிலங்கள். இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளாகாமல் லாயரை வைத்தே லீகல் ஒப்பீனியன் வாங்கி சரியாக இருந்தால் வாங்குங்கள். ஐந்தாவது, நிலத்தின் துறையில் சிக்கலா? கிராம நிலம், நஞ்சை, புஞ்சை என வகைகள் இருக்கின்றன. ஒரு வீட்டு மனைக்கு மாற்றப்பட்ட நில வகை கன்வர்ஷன் ஆர்டர் இருக்க வேண்டியது அவசியம். அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்ட நிலத்தில்தான் வீடு கட்ட முடியும். இல்லையென்றால் அதில் வீடு கட்ட முடியாமல் நிற்கும் நிலை ஏற்படும். ஆறாவது, வீதி அகலம், ரோட் வித் சரியா இருக்கிறதா என்று பார்க்கவும். அரசாங்க விதி குறைந்தது 23 அடி இருக்க வேண்டும். சில இடங்களில் 15 அடி கூட ரோடு இருக்காது. பிறகு அந்த வீதிக்கு எலக்ட்ரிசிட்டி, டிரைனேஜ் ஆர் வாட்டர் கனெக்ஷன் கூட வராது. இது மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏழாவது, சுற்றுச்சூழல், இடம் புறநகர் இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். மனை இருக்கும் இடத்தில் மற்ற வீடுகள், பள்ளிகள், சுகாதார வசதிகள் இருக்கிறதா என்று பாருங்கள். தனியாக இருக்கும் இடங்களில், வசதிகள் இல்லாத இடங்களில் நிலம் இருப்பது ரிசேல் வேல்யூவை குறைக்கும். எட்டாவது, மனை அருகில் உள்ள குடிநீர் வாய்ப்பு மற்றும் மின்சார வசதி. நிலம் இருக்கிற இடத்தில் பாதுகாப்பான குடிநீர் குழாய், மின் இணைப்பு கிடைக்குமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பிறகு நீங்களே உங்கள் செலவில் செய்ய வேண்டிய நிலை வரும். அது வந்துவிடும் என்று சொன்னால் அதற்கான ஆர்டரை வாங்கி உறுதி செய்து கொள்ளவும். ஒன்பதாவது, நிலம் ரெராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். ரெரா என்பது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் அது ஒரு பாதுகாப்பான லேஅவுட் ப்ராஜெக்ட் என்பதை காட்டுகிறது. இதில் டிரான்ஸ்பேரன்சி இருக்கும். திட்டத்தை விற்பவர்கள் சட்டபூர்வமானவர்கள் என்பது உறுதி. பத்தாவது, அனைத்து ஆவணங்களும் கையெழுத்துடன் நேரில் ஒப்புதல் பெற்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். வாங்கும் நிலம் பற்றி சொல்கிற டெவலப்பர் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்த்து நம்பாதீர்கள். பதிவு அலுவலக்காரர், உள்ளூர் பஞ்சாயத்து அல்லது மாநகராட்சி பதிவு வரைக்கும் சோதிக்கவும். வங்கியில் மார்ட்கேஜ் இல்லையா என்று உறுதி செய்யவும். முடிவில் முக்கியமான தகவல் நண்பர்களே, நிலம் என்பது ஒரு மிகவும் நம்பிக்கையான, வாழ்க்கை முழுவதும் நம்மை பாதுகாக்க வேண்டிய சொத்து. அதனால் நிலம் வாங்கும் முன் தெரிந்தவர் சொல்வதையும் புரோக்கர் சொல்வதையும் மட்டுமே நம்பாமல் தரமான தகவல்களோடு சட்டபூர்வமான நம்பிக்கையோடு தான் மனை வாங்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் கேள்விகளை எழுதி வையுங்கள். தமிழ் ப்ராப்பர்ட்டி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான் அழுத்தி உங்கள் சொத்து பயணத்தை நம்பிக்கையோடு தொடங்குங்கள். அடுத்த வீடியோவில் யாரும் சொல்லாத சொத்து பற்றி ஒரு உண்மையை விரிவாக பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் ப்ராப்பர்ட்டி டாக். நன்றி, வணக்கம்.